Good morning students. ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலினேஷன். ஸோ பாலினேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் இல்லையா? செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது காற்றின் மூலம் பரவுறது, நீர் மூலமாக பரவுறது, இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம இங்கே இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம், ரைட்டுங்களா? So pollination is a wonderful mechanism which provides food, shelter, etc. for the pollinating animals அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாலினேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மெக்கானிசம். எதுக்கு? சில அனிமல்ஸுக்கான ஃபுட்டு, ஷெல்டருக்காக இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் many plants are pollinated by a particular animal species and the flowers are modified accordingly and thus there is exist a co-evolution between plants and animals அப்படின்னு சொல்கிறோம். அப்போ many plants are pollinated by a particular animal species. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்செக்ட் குரூப்பில் பீஸ், அதாவது ஹனி பீஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ்டு பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ், ரைட்டா? ஸோ அவங்க தான் கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸில் பாலினேட் பண்ணக்கூடியவங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் ஆர் மாடிஃபைட் அக்கார்டிங்லி அண்ட் தஸ் தேர் இஸ் எக்ஸிஸ்ட் கோ எவல்யூஷன் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பிளான்ட்டில் பாலினேட்டிங் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே அந்த அனிமல்ஸ், பாலினேட்டிங் ஏஜென்ட் இருக்காங்களே, இப்போ ஹனிபி இருக்காங்க அப்படின்னா ஹனிபியும் அவங்க எடுக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு, தேன் எடுக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே கோ எவல்யூட்டடாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேனீக்கள் வந்து தேனை எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பூக்களில் சில மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பூவில் இருக்கிற அமைப்புக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த போலன் கிரைன்ஸு, அடுத்து வந்து பார்த்தோம்னா பிஸ்டில் ஃபார்மேஷன்ஸ். ஸோ அப்போ இதனுடைய ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இதுக்கு தகுந்த மாதிரி ஹனிபீஸ்னுடைய அந்த சக்கிங் ஆர்கன்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோ எவல்யூஷன் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் இமேஜின் இஃப் பாலினேஷன் ஃபெயில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கொஷின். ஸோ சப்போஸ் இப்போ பாலினேஷன் இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? டு யூ திங்க் தேர் வில் பி எனி சீட் அண்ட் ஃப்ரூட் ஃபார்மேஷன்? இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பார்க்க முடியாது, தேர் வில் பி எனி சீட் அண்ட் ஃப்ரூட் ஃபார்மேஷன் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் நாட், வாட் ஹேப்பன்ஸ் டு pollinating organisms and those that depend on this pollinating organism for the food? Here lies the significance of the process of pollination. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலினேஷன், மகரந்தா, அதாவது பாலினேஷன் அப்படிங்கிறது என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains ஃப்ரம் ஏ ஸ்டிக்மா, அதாவது ஆந்தர் டு ஸ்டிக்மா, அதை தான் நம்ம பாலினேட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ இதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலினேஷனுடைய முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. the pollen grains produced in the anther will germinate only when they reach the stigma of the pistil அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு போலன் கிரைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே தான் போய் அது ஜெர்மினேட் ஆகும்? ஜெர்மினேட் ஆகிறதுனா போலன் டியூப் ஃபார்மேஷன். நம்ம இதுக்கு முன்னால் டெவலப்மெண்ட்டாக மேல் கேமிட்டோஃபைட் பற்றி படித்தோம் இல்லையா? போலன் கிரைன் பற்றி படித்தோம். போலன் கிரைனில் போலன் டியூப் ஃபார்மேஷன், மேல் கேமிட்டோஃபைட் இதெல்லாம் படித்தோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஒரு போலன் கிரைன் வந்து எப்போ ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த பிஸ்டில் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபீமேல் ஆர்கன் இல்லையா? ஸோ அப்போ அங்கே போய் அந்த பிஸ்டிலில் ஜாயின் பண்ணும்போது தான் அந்த இடத்துல பாலினேஷன், அதாவது போலன் கிரைன் வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். போலன் கிரைன் ஜெர்மினேட் ஆணுச்சு அப்படின்னா தான் அங்கே என்ன நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், ரைட்டா? இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், ஸ்டாமன்ஸ் அண்ட் பிஸ்டில் ஆஃப் த ஃப்ளவர் ஆர் ஸ்பேஷியலி செப்பரேட்டட். எ மெக்கானிசம் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் போலன் கிரைன்ஸ் டு ரீச் த ஸ்டிக்மா இஸ் நீடட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்டாமன்ஸ் அண்ட் பிஸ்டில் இருக்காங்களே, ஒரு ஃப்ளவர்னுடைய ஸ்டாமன்ஸ் அண்ட் பிஸ்டில் ஸ்பேஷியலி செப்பரேட்டட், ஒரு சிறிய இடைவெளியில் தான் அவங்க தனித்து பிரித்து வைக்கப்பட்டிருப்பாங்க. எ மெக்கானிசம் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் போலன் கிரைன்ஸ் டு ரீச் த ஸ்டிக்மா. அப்போ அதை தனித்து வச்சுருக்காங்க இல்லையா ஸ்டாமனும் பிஸ்டிலும். அப்போ ஸ்டாமன்லேருந்து அந்த போலன் கிரைன் என்ன ஆகணும்? பிஸ்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த மெக்கானிசத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது யார் மூலமாக நடக்குதோ அவங்களுக்கு பேர் பாலினேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு எ ஸ்டிக்மா ஆஃப் எ ஃப்ளவர் இஸ் கால்டு pollination. Pollination is a characteristic feature of spermatophyte. இப்போ ஸ்பெர்மட்டோஃபைட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பூக்கக்கூடிய தாவரங்கள். ஸ்பெர்ம் அப்படின்னா ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் ஆர்கன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸ்பெர்மட்டோஃபைட், ஃபைட் அப்படின்னா பிளான்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்பெர்மட்டோஃபைட் அப்படின்னா கேமீட்ஸை உருவாக்கக்கூடிய தாவரங்கள். யார்? ஜிம்னோஸ்பம்ஸ் அண்டு
ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Pollination in gymnosperms is said to be direct as the pollens are deposited directly on the exposed ovules, whereas in angiosperms it is said to be indirect as the pollens are deposited on the stigma of the pistil. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலினேஷன் வந்து ஜிம்னோஸ்பெர்மில் நடக்கக்கூடியது டைரக்ட் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை வந்து டைரக்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா அங்கே போலன் கிரைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெபாசிட்டட் டைரக்ட்லி அந்த எக்ஸ்போஸ்டு ஓவியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஓப்பன் சீடட் திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் சீடட் பிளான்ட்ஸ். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சீட் ஸ்ட்ரக்சர் அங்கே வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்காது. அங்கே என்ன இருக்கும், கோன் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும், மேல் கோன் ஃபீமேல் கோன்ஸ்ன்னு, ரைட்டா. ஸோ அங்கே வந்து டைரெக்டாக போலன் கிரைன்ஸும் ஓவியூல்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்ருக்கும், வெளியவே எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ போலன் கிரைன்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா வெளியில் தெரியக்கூடிய அந்த ஓவியூல்ஸில் டைரெக்டாக போய் சேர்ந்து அந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், அதாவது பாலினேஷன் நடக்கும். அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் டைரக்ட் பாலினேஷன். அதே ஆஞ்சியோஸ்பெர்ம்னா இப்போ நம்மளை சுற்றி இருக்குது இல்லையா, வேப்ப மரம், புளிய மரம், தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட். ஸோ இப்போ இந்த மாதிரியான தாவரங்களில் இந்த பாலினேஷன் அப்படிங்கிறது இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மறைமுகமாக நடக்கக்கூடிய பாலினேஷன். ஏங்க மறைமுகமாக நடக்குது அப்படின்னா இப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்டு சீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூடிய விதை தாவரங்கள். ஏங்க மூடிய விதை தாவரங்கள்னால் இங்கே மேல் பார்ட் அண்ட் ஃபீமேல் பார்ட் தனித்தனியாக இருக்குது. ஓவியூல் வந்து டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகலை, ரைட்டாக, வெளியில் டைரெக்டாக தெரியாது. அந்த ஓவியூல் அப்படிங்கிறது எதுக்குள்ளார இருக்கும், பிஸ்டில் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் ஆர்கனுக்குள்ளார ஓவியூல் இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ அங்கே ஓவியூல் அப்படிங்கிறது மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா போலன் கிரைன் பிஸ்டிலுக்கு போகணும். பிஸ்டிலிருந்து போலன் கிரைன் வந்து என்ன ஆகணும், போலன் டியூப் ஃபார்மேஷன் ஜெர்மினேட் ஆகணும். அதுலேருந்து போலன் டியூப் வந்து எலாங்கேட் ஆகி, அதாவது வளர்ந்து ஜெர்மினேட் ஆகிட்டு மைக்ரோபைல் வழியாக எக்கை போய் சேரணும், ரைட்டா. அதனால் இதுக்கு பேர் என்னது, இன்டைரக்ட் அப்படின்னு பேர். அடுத்தது, in majority of angiosperms, the flower opens and exposes its mature anthers and stigma for pollination. Such flowers are called casmogamous and the phenomenon is casmogamy. அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் ஃப்ளவர்ஸ் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போசஸ் இட்ஸ் மெச்சூர் ஆந்தர்ஸ் அண்ட் ஸ்டிக்மா, அதாவது மெச்சூர் செக்ஷுவல் ஆர்கன்ஸ். அப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்டில் என்ன நடக்குது, ஃப்ளவர் ஓப்பன்ஸ், பூ விரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், ஸ்டாமன்ஸு, பிஸ்டில்ஸ் இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க. அந்த மாதிரி பூக்கள் விரிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணி பாலினேஷன் நடக்கக்கூடியதுக்கு பேர் கேஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பேர். அந்த ஃபினாமினனுக்கு பேர் கேஸ்மோகேமி அப்படின்னு பேர். இன் அதர் பிளான்ட்ஸ் பாலினேஷன் அக்கர்ஸ் வித்தவுட் ஓப்பனிங் அண்ட் எக்ஸ்போசிங் தர் செக்ஸ் ஆர்கன்ஸ். சில தாவரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூக்கள் வந்து மலராது, மொட்டுக்குள்ளாரே என்ன ஆகிருக்கும், அந்த ஸ்டாமன்ஸும் பிஸ்டில்ஸும் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் மூடிய பூக்கள்லேயே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸுக்கு பேர் கிளிஸ்டோகேமஸ் அண்ட் த ஃபினாமினன் இஸ் கால்டு கிளிஸ்டோகேமி அப்படின்னு பேர். Based upon the flower on which the pollen of a flower reaches, the pollination is classified into 2 kinds, namely self-pollination, that is autogamy, and cross-pollination, allogamy. Based on the flower on which the pollen of a flower reaches the pollination. அப்போ ஒரு பாலினேஷன் போது போலன் கிரைன் எப்படி பிஸ்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து 2 வகையான பாலினேஷன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன், ஆட்டோகேமி. அப்போ செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா தனக்குத்தானே பாலினேட் பண்ணிக்கக்கூடியது. அப்போ ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டெமன் அதே ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பிஸ்டிலுக்கு போகிறதோ, அல்லது ஒரு பிளான்ட்டில் ஒரு பூவில் இருக்கக்கூடிய ஸ்டெமன் அதே பிளான்ட்டில் வேறொரு பூவில் இருக்கக்கூடிய பிஸ்டிலுக்கோ போணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன். அதே வந்து பார்த்தோன்னா கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது ஒரு செடியில் இருக்கக்கூடிய ஒரு பூவில் இருக்கக்கூடிய ஸ்டாமன் வேறு ஒரு செடியில் இருக்கக்கூடிய வேறொரு பூவில் இருக்கக்கூடிய பிஸ்டிலுக்கு போணுச்சு அப்படின்னா அது வந்து என்னது, கிராஸ் பாலினேஷன், அல்லோகேமி அப்படின்னு சொல்கிறோம். அல்லோனா டிஃப்ரென்சஸ் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. ஆட்டோனா செல்ஃபு, அல்லோனா டிஃப்ரென்சஸ் அப்படின்னு அர்த்தம்.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகேமி. இன் க்ரீக் ஆட்டோ மீன்ஸ் செல்ஃப், கேமோஸ் மீன் மேரேஜ் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அதாவது செல்ஃபாக நடக்கிறது. அக்கார்டிங் டு எ மெஜாரிட்டி ஆஃப் பாட்னிஸ்ட், த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஆன் த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர் இஸ் கால்டு செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகேமி. இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஆன் த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர், ஒரே பூக்களில் இருக்கக்கூடிய ஸ்டேமனும் பிஸ்டிலும் சேர்றது, அப்போ அதை தான் செல்ஃப் பாலினேஷன் சொல்கிறோம். செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் தோஸ் பிளான்ட்ஸ் விச் பியர் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். அப்போ இந்த செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பூக்களில் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பூக்கள் எப்பயுமே பைசெக்சுவல் பூக்களாக இருக்கணும். அதாவது பைசெக்சுவல் அப்படின்னா 2 செக்ஸ் ஆர்கன்ஸும் ஒரு பூவில் இருக்கணும். தட் இஸ் ஆண்ட்ரோஷியம் அண்டு கைனோஷியம், ஸ்டாமன்ஸ் அண்டு பிஸ்டில்ஸ், இது ரெண்டும் ஒரே பூவில் இருக்கக்கூடிய பூக்களில் தான் செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது பாசிபிள். இப்போ சில பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிசெக்சுவல்ஸ் இருக்கும், பைசெக்சுவல் பதிலாக யூனிசெக்சுவல். யூனிசெக்சுவல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் ஃப்ளவர் தனியாக இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக இருக்கும். இல்லை அப்படின்னா மேல் பிளான்ட்டு தனியாக இருக்கும், ஃபீமேல் பிளான்ட்டு தனியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம பனை மரத்தில் வந்து பார்த்தோன்னா மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் இருக்கும். அதே மாதிரி பப்பாளி மரத்தில் மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பேர். இங்கே in order to promote self-pollination, the flowers of the plants have several adaptations. நிறைய அடாப்டேஷன்ஸ் நடந்திருக்கும் செல்ஃப் பாலினேஷனுக்கு தகுந்த மாதிரி. அதாவது ஒரு பூ வந்து ஒரு பிளான்ட்டில் செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ளவர்ஸ்லேயே என்ன நடந்துகிட்ருக்கும், நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் அண்டு அடாப்டேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று கிளிஸ்டோகேமி, முன்னே நம்ம படித்ததான். இன் கிளிஸ்டோகேமி, க்ரீக்கில் கிளிஸ்டோ அப்படின்னா க்ளோஸ்டு, கேமஸ்னா மேரேஜ், க்ளோஸ்டு மேரேஜ்டு. அப்போ இங்கே flowers never open and expose the reproductive organs, and thus the pollination is carried out within the closed flower. Example camelina, viola, oxalis are some examples for clistogamous flowers. இப்போ இந்த டைப் ஆஃப் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாலே பார்த்தது, அப்போ அந்த பூக்கள் வந்து என்ன ஆகாது, விரியாது, மலராது, ரைட்டா? அது வந்து மொட்டாவே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், பாலினேஷன்ஸ் நடந்திருக்கும், அந்த பூக்களுக்குள்ளாரையே இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஸ்டாமன்ஸ் வந்து என்ன ஆகலை, வேஸ்டேஜே ஆகாது. அந்த பூக்களுக்கு விரியாததுனால உள்ளுக்குள்ளாரையே ஸ்டாமன்ஸ் என்ன ஆகும், பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு பிஸ்டிலுக்கு போகும். அதனால் அந்த இடத்துல பாலினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். எந்த மாதிரியான தாவரங்கள் நடக்குதுன்னா, கமலினா பெங்காலன்சிஸ், வயோலா, ஆக்சாலிஸ் அப்படிங்கிற தாவரங்களில். இப்போ கமலினா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாய்க்கா ஓரத்தில் இருக்கும், சின்னதாக வாழை இலை மாதிரி சின்ன இலையாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்துருக்கும். ஸோ அதுதான் கமலினா பெங்காலன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வயோலா, ஆக்சாலிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா புளிச்சா செடின்னு சொல்லுவாங்க, ஆக்சாலிஸ் அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸுக்கான எடுத்துக்காட்டு. ஃபார் in Camelina bengalensis, 2 types of flowers are produced, aerial and underground flowers. இப்போ இதில் நமக்கு ஒரு டைப் ஸ்டடி கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா Camelina bengalensis பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த தாவரங்களில் வந்து பார்த்தோன்னா 2 வகையான பூக்கள் இருக்குது. என்னென்ன, ஏரியல் அண்டு அண்டர் கிரவுண்டு ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏரியல் அப்படின்னா மண்ணுக்கு மேலே பூக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு, அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா மண்ணுக்கு அடியிலேயே பூக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா the aerial flowers are brightly colored, கேஸ்மோகேமஸ் அண்டு இன்செக்ட் பாலினேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேஸ்மோகேமஸ் அப்படின்னா என்னது, பூக்கள் விரியக்கூடிய பூக்களாக இருக்கும். அப்போ விரியக்கூடிய பூக்களாக இருக்குது அப்படின்னா அது கட்டாயம் இன்செக்ட் பாலினேட். அப்போ இன்செக்ட் வந்து பாலினேட் ஆகணும்னா அந்த பூக்கள் எப்படி இருக்கும், பிரைட்லி கலர்டு. அப்போ கண்ணை கவரக்கூடிய வண்ணத்தில் பூக்களை வெளியிடும், அந்த பூ மலர்றதுனால இன்செக்ட் பாலினேட் பண்ணும். ஸோ கேஸ்மோகேமஸ். The underground flowers are born on the subterranean branches of the rhizome that are dull, clistogamous and self-pollinated and are not dependent on pollinators for pollination. இங்கே வந்து பார்த்தோன்னா அண்டர்கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ். இந்த அண்டர்கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா சப்டெரனியன் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மண்ணுக்கு கீழே ரொம்ப ஆழத்தில் இல்லை, மண்ணை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறது தான் சப்டெரனியன் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரியான பகுதியில் ரைசோம் அப்படிங்கிறது மாடிஃபைடு ஸ்டெம், ரைட்டா? ஸோ அப்போ அந்த ரைசோம் மட்ட நிலத்தண்டு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுலேருந்து உருவாகக்கூடிய பூக்கள் வந்து எப்படி இருக்கும், டல்னா டல் கலர். ஏன்னா மண்ணுக்கடியில் இருக்கிறனால அதுக்கு கலர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் டல் கலராக தான் இருக்கும். அண்டு கிளிஸ்டோகேமஸ் அப்படின்னு என்னது, மூடிய பூக்கள். அதாவது இந்த பூக்கள் வந்து என்ன ஆகாது, மலராது, மொட்டாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டு செல்ஃப் பாலினேட்டட். ஏன்னா மொட்டாவே இருக்கிறதுக்குள்ளார, அதாவது கிளிஸ்டோகேமஸ் அப்படிங்கிறனால அங்கே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிராஸ் பாலினேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ செல்ஃப் பாலினேட்டடு
ஃப்ளவர்ஸ். இவங்களுக்கு வந்து என்ன தேவையில்லை, நாட் டிபெண்டன்ட் ஆன் பாலினேட்டர்ஸ் ஃபார் பாலினேஷன். அதாவது பாலினேட் பண்ணுறதுக்கு இன்செக்டோ, வாட்டரோ, ஏரோ, அனிமல்ஸோ யாருமே தேவையில்லை, அது தானாகவே செல்ஃப் பாலினேட் பண்ணக்கூடியது. ரெண்டாவது டைப் வந்து பார்த்தோன்னா ஹோமோகேமி அப்படின்னு சொல்லுவோம். when the stamens and stigma of a flower mature at the same time it is said to be homogamy அப்படின்னு பேர். அதாவது செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா, அடாப்டேஷனில் ரெண்டாவது வகை தான் ஹோமோகேமி. அப்போ ஹோமோகேமியில் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டாமனும் ஸ்டிக்மாவும் ஒரே டைமில் பூக்கிறது, ரைட்டா, அதாவது ஒரே டைமில் மெச்சூர்ட் ஆகிறது. அப்போ ஒரே டைமில் மெச்சூர்ட் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல ஓவியலும் மெச்சூர்ட் ஆகிட்ருக்கும், அதே ஃப்ளவரில் ஸ்டாமன்ஸும் மெச்சூர்ட் ஆகிட்ருக்கும். இப்போ ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட ஏஜில் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அது என்னாகும், போலன் கிரைன்ஸ் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகும். அடுத்து அது எங்கே வரும், இந்த மெச்சூர்டு ஓவியலுக்கு வந்து சேரும். அப்போ ஃபெர்டிலைசேஷன் ஈஸியாக நடக்கும், ரைட்டா. ஸோ அப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வீடு ஹோமோகேமி அப்படின்னு பேர். இட் ஃபேவர்ஸ் செல்ஃப் பாலினேஷன் டு அக்கர். எக்ஸாம்பிள் மிராபிலிஸ் ஜலபா, கேத்ராந்தஸ் ரோசியஸ். ஸோ இப்போ கேத்ராந்தஸ் ரோசியஸுங்க நித்திய கல்யாணி செடி, மிராபிலிஸ் ஜலபா அப்படிங்கிறது 4 o'clock பிளான்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் பாலினேஷன் தான், அதாவது ஹோமோகேமி தான் நடக்குது, ரைட்டா. அடுத்து மூணாவது அடாப்டேஷன் வந்து பார்த்தோன்னா இன்கம்ப்ளீட் டைகோகேமி அப்படின்னு பேர். ஸோ இன்கம்ப்ளீட் டைகோகேமினா இன் டைகோகேமஸ் ஃப்ளவர்ஸ் த ஸ்டாமன் அண்ட் ஸ்டிக்மா ஆஃப் எ ஃப்ளவர் மெச்சூர்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம். Sometimes the time of maturation of these essential organs overlap so that it becomes favorable for self-pollination. அப்போ இங்கே இன்கம்ப்ளீட் டைகோகேமி, முன்ன ஹோமோகேமிங்கிறது ஹோமோனா சேம், இங்கே டைகோ அப்படின்னா டிஃப்ரெண்ட். அப்போ ஸ்டேமன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மெச்சூர்ட் ஆகும், பிஸ்டில் வேறொரு காலத்தில் மெச்சூர்ட் ஆகும். அப்போ மெச்சுரேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைமில் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாமன்ஸ் போலன் கிரைன் வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சு, ஆனால் ஓவியல் மெச்சூர்ட் ஆகலை அப்படின்னா அங்கே பாலினேஷன் நடக்காது, ரைட்டா. ஏன்னா அங்கே வந்து ஜெர்மினேட் ஆகாது, போலன் டியூப் ஜெர்மினேட் ஆகாது பிஸ்டிகள் போனோன்னே. இல்லை அப்படின்னா போலன் கிரைன் வந்து மெச்சூர்ட் ஆகாமல் ஓவியல் வந்து ஃபஸ்ட்லேயே மெச்சூர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன நடக்காது, பாலினேஷன் நடக்காது. சில நேரங்களில், இது ஒரு எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க, சில நேரங்களில் இந்த டைம் ஆஃப் இன்கம்ப்ளீட், அதாவது இந்த டைம் ஆஃப் மேச்சுரேஷன் அப்படிங்கிறது ஓவர்லேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஓவர்லேப் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது இப்போ ஒரு சீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், போலன் கிரைன் வந்து ஃபஸ்ட்டு மெச்சூர்ட் ஆகிருக்கும், அடுத்து லேட்டாக என்ன நடக்கும், ஓவியல் மெச்சூர்ட் ஆகிட்ருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு போலன் கிரைன் மெச்சூர்ட் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ அது அடுத்த சீசனுக்குள்ளார என்ன பண்ணும் அப்படின்னா வேறொரு ஃப்ளவர்ஸில் போலன் கிரைன் திருப்பி ஜெர்மினேட் இதாகும். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே போலன் கிரைனும் மெச்சூர்ட் ஆகுது, அடுத்த ஃபஸ்ட்டு வந்த ஓவியலும் மெச்சூர்ட் ஆகுது, செகண்டாக வந்த போலன் கிரைனும் ஃபஸ்ட்டாக வந்த ஓவியல், இப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா, அதை தான் ஓவர்லேப் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஓவர்லேப் ஆகிற சமயத்தில் மட்டும் இதில் என்ன நடக்கலாம், செல்ஃப் பாலினேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன். இப்போ கிராஸ் அப்படின்னால என்ன மீனிங்கு, ஒரே மாதிரி இல்லை, வெவ்வேறு ஃப்ளவர்ஸில் நடக்கக்கூடியது. இட் ரெஃபர்ஸ் டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன்ஸ் ஆன் த ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளவர். த கிராஸ் பாலினேஷன் இஸ் ஆஃப் 2 டைப். ஒன்று வந்து பார்த்தோன்னா கெய்ட்டினோகேமி அப்படின்னு பேர். கெய்ட்டினோகேமிங்கிறது when the pollen deposits on the another flower of the same individual plant, it is said to be கெய்ட்டினோகேமி. another flower of the same individual plant அப்படின்னா இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டில் ஒரு இடத்துல ஒரு பூ இருக்குது, இன்னொரு இடத்துல வேறு ஒரு பூ இருக்குது. அப்போ இந்த ஒரு பூவில் இருக்கக்கூடிய ஸ்டெம்னு வேறொரு பூவில் இருக்கக்கூடிய பிஸ்டில் போய் சேர்றது தான் என்னன்னு சொல்கிறோம், கெய்ட்டினோகேமி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்வலி அக்கர்ஸ் இன் பிளான்ட்ஸ் விச் ஷோ மோனோஷியஸ் கண்டிஷன். இப்போ மோனோஷியஸ் கண்டிஷன் அப்படின்னா என்னது, இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மோனோஷியஸ் அப்படின்னா ஒரு பால் தாவரங்கள் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. பைசெக்சுவல் யூனிசெக்சுவல்னு படித்தோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இது மோனோஷியஸ், ரெண்டும் ஒரே மாதிரி, மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டும் ஒரே செடியில் இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளாக
ரிஸ்னஸ் கம்யூனிஸ் ஆமணக்கு செடி பார்த்தோன்னா அது மோனோஷியஸ். ஏன் அப்படின்னா அதில் மேல் ஃப்ளவர் வந்து மேலேயும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் கீழேயும் இருக்கும் ஒரே குச்சியில் இல்லையா. ஸோ அதை தான் மோனோஷியஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன் பட் இட்ஸ் ஜென்ரலி சிமிலர் டு ஆட்டோகேமி பிகாஸ் த போலன் கம்ஸ் ஃப்ரம் சேம் பிளான்ட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன், ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலி இது வந்து என்ன தான் இருக்குது, சிமிலர் டு ஆட்டோகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து செல்ஃப் பாலினேஷன் மாதிரியே தான் இருக்குது. அடுத்து இதில் ரெண்டாவது டைப் வந்து பார்த்தோன்னா ஜெனோகேமி. when the pollen, அதாவது ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட்டு ரெண்டு வெவ்வேறையான போலன்ஸு deposited on another flower of a different plant of the same species, it is called xenogamy. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன நடக்குது, another flower of a different plant of same species, ஒரே ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வெவ்வேறு பிளான்ட்டில் பாலினேஷன் நடக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளாக செம்பருத்தி செடி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். செம்பருத்தி செடியில் ரெட் கலரு எல்லோ கலர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ரெட் கலருங்கிறது ஒரு ஸ்பீசிஸு, அதே ஸ்பீசிஸை சேர்ந்தது தான் எல்லோ கலரும் இல்லையா, வெரைட்டிஸ் தான் வேறு. ஆனால் ரெண்டுமே என்னது டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்ஸு. ஏன்னா ரெட் கலரில் ரெட் கலர் பூ மட்டும்தான் வரும், எல்லோவில் எல்லோ மட்டும்தான் வந்துட்டுருக்கும். இப்போ இதிலேருந்து பாலினேஷன் நடக்கிறது ரெட் கலர்லேருந்து எல்லோ பிளான்ட்டுக்கு போணுச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜெனோகேமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக ரெட் கலர் செம்பருத்தி பூவிலேருந்து ஸ்டாமனு போலன் கிரெயினு எல்லோ கலர் செம்பருத்தி பூனுடைய பிஸ்டிலுக்கு போணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஜெனோகேமி அப்படின்னு பேர். இதில் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. The flowers have several mechanisms that promote cross pollination which are also called contrivances of cross pollination or outbreeding devices அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கான்ட்ரிவன்சஸ் ஆர் ப்ரீடிங் டிவைஸ் அப்படிங்கிறது கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய கருவிகள் அல்லனா டூல்ஸ் அப்படிங்கிறது தான் கான்ட்ரிவன்சஸ். எதெல்லாம் இருக்குது அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ், ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கான்ட்ரிவன்ஸு. when the flowers are unisexual, ஒரே செக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி கிராஸ் பாலினேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னு சொன்னோம், மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் ஒரு பூவில் ஒரு செடியிலையும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வேறு ஒரு செடியிலையும் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரே செடியில் மேல் ஃப்ளவர் தனியாக இருக்குது ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக இருக்குன்னா அப்போ அதில் செல்ஃப் பாலினேஷன் நடக்குமா, டெஃபினட்டாக நடக்காது. அப்போ அது என்ன தான் நடந்தாகணும், கிராஸ் பாலினேஷன் தான் நடந்தாகணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா மோனோஷியஸ், மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆன் த சேம் பிளான்ட்டு. இப்போ நம்ம முன்னே சொன்னோம் மோனோஷியஸ் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், ரிஸ்னஸ் கம்பெனி சொன்னோம் இல்லையா, ஆமணக்கு செடி, அதுதான் மோனோஷியஸ். கோகனட், பிட்டர் கார்டு, இப்போ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். தென்னை மரம், பாவக்காய் செடி, இதெல்லாமே. இன் பிளான்ட்ஸ் லைக் கேஸ்டர் அண்டு மேஸ், அதாவது நம்ம கேஸ்டர் அப்படிங்கிறது ரிஸ்னஸ் கம்யூனிஸ் ஆம்பணக்கு செடி, அண்டு மேஸ் சோளம். ஆட்டோகேமி இஸ் ப்ரிவெண்டட் பட் கைட்டனோகேமி டேக்ஸ் பிளேஸ். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ்டர் அண்டு மேஸில் சோளத்துலேயும் ஆம்பணக்குலேயும் ஆட்டோகேமி அதாவது செல்ஃப் பாலினேஷன் வந்து அங்கே ப்ரிவெண்ட் பண்ணப்படுது. ஆனால் அதே இடத்துல அங்கே என்ன நடக்குது, கெய்ட்டனோகேமி நடக்குது. கெய்ட்டனோகேமின்னு என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஒரு செடியில் இருக்கக்கூடிய மேல் ஃப்ளவர்லேருந்து ஸ்டாமன் என்ன ஆகுது, அதே செடியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் ஃப்ளவர்னுடைய பிஸ்டிலுக்கு போகுது. அப்போ அதை தான் கெய்ட்டனோகேமின்னு சொன்னோம். மோனோசியஸ் பிளான்ட்ஸில் நடக்கக்கூடியது. ரெண்டாவது டயசியஸ் கண்டிஷன். டயசியஸ் அப்படின்னா என்னது, தனித்தனியாக இருக்கிறது. மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ், எக்ஸாம்பிள் பொராசஸ், கேரிக்கா அண்டு ஃபானிக்ஸ். ஸோ இப்போ இது மூணு, கேரிக்கா பப்பாயங்கிறது பப்பாளி செடி. இப்போ பப்பாளி செடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண் மரம் தனியாக இருக்கும், பெண் மரம் தனியாக இருக்கும், ரைட்டா. ஸோ இப்போ ஆண் மரத்தில் வந்து என்ன வராது, காய வராது, பூ வைக்கும் ஆனால் காய் வராது. ஆனால் பெண் மரத்தில் மட்டும்தான் என்ன வைக்கும், காய் வைக்கும். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹியர் போத் ஆட்டோகேமி அண்ட் கைட்டனோகேமி ஆர் ப்ரிவெண்டட். இங்கே டோட்டலி ப்ரிவெண்டட் கைட்டனோகேமி, ஆட்டோகேமிங்கிறது, ரைட்டா. ஸோ இங்கே வந்து கட்டாயம் இது தான் நடந்தாகணும், கிராஸ் பாலினேஷன் தான் நடந்தாகணும். அடுத்த கண்டிஷன் மோனோக்ளைனி ஆர் பைசெக்சுவாலிட்டி. இப்போ ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல் அப்படிங்கிறது என்னது, மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஒரே ஃப்ளவரில் இருக்கிறது, அதுதான் பைசெக்சுவல். ஒரே பூவில் ஸ்டேமனும் இருக்கும், அதே பூவிலேயே பிஸ்டிலும் இருக்கும். அப்போ ஸ்டாமன் அப்படிங்கிறது மேல் பாட்டு, பிஸ்டில் அப்படிங்கிறது ஃபீமேல் பாட்டு, ஒரே ஃப்ளவருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது பைசெக்சுவல். அண்ட் த ஸ்பெஷல் அடாப்டேஷன் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ப்ரிவென்ட்ஸ் செல்ஃப் பாலினேஷன். அப்போ இந்த பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸில் எப்படி செல்ஃப் பாலினேட் ஆகாமல் தடுக்கிறதுக்கான அடாப்டேஷன்ஸ் எப்படிலாம் உருவாயிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா,
ஃபஸ்ட்டு இதுக்கான கண்டிஷன் டைகோகேமி. இதுக்கு முன்னால் பார்த்தோம் நம்ம இல்லையா, கைட்டினோகேமிக்கு அடுத்த கண்டிஷன் டைகோகேமின்னு படித்தோம். இன் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் anthers and stigmas matured at different times, thus checking self pollination. அப்போ டைகோகேமியில் என்ன படித்தோம், இங்கே ரெண்டு வெவ்வேறு டைமில் மெச்சூர்ட் ஆகுது. போலன் கிரைன் ஒரு டைமில் மெச்சூர்ட் ஆகுது, பிஸ்டில் ஒரு டைமில் மெச்சூர்ட் ஆகுது. ரெண்டு வெவ்வேறு டைமில் தான் மெச்சூர்ட் ஆகுது. எப்போ இது செல்ஃப் பாலினேஷன் ஆகலாம், ஓவர்லேப் ஆகும்போது. இந்த டைம் ஆஃப் மேச்சுரேஷன் அப்படிங்கிறது ஓவர்லேப் ஆகும்போது, அதாவது ஓவர்லேப்பிங் அப்படிங்கிறது ரெண்டாவதாக வந்த போலன் கிரைனு ஃபஸ்ட்டு வந்த ஓவியூவில் சேருது, அதுதான் ஓவர்லேப்பிங். இந்த டைகோகேமியில் 2 டைப்ஸ் இருக்குது. இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டோ ஆண்ட்ரி, இன்னொன்று ப்ரோட்டோகைனி. இப்போ இதுலேயே உங்களுக்கு மீனிங் தெரியும். ப்ரோட்டோ ஆண்ட்ரி, ஆண்ட்ரி அப்படின்னா ஆண்ட்ரோஷியம், அதாவது மேல் பாட்டை சொல்கிறது. ப்ரோனா இயர்லியர். த ஸ்டேமன்ஸ் மெச்சூர் இயர்லியர் தென் த ஸ்டிக்மாஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ், கிளிரோடென்ட்ரான். ஸோ அப்போ இந்த மாதிரியான செடிகளில் எது ஹீலியாந்தஸ் சானஸ் அப்படிங்கிறது சூரியகாந்தி செடி இதுலாம். இப்போ இதில் வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர் தான். ஆனால் இங்கே செல்ஃப் பாலினேஷன் எப்படி தடுக்கப்படுது அப்படின்னா, ஸ்டாமன்ஸ் வந்து என்ன ஆகிடுது, அதாவது மேல் பார்ட்டு ஸ்டாமன்ஸு ஸ்டிக்மாவுக்கு முன்னாலேயே மெச்சூர்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு இயர்லியர் மேச்சுரேஷன் அப்படிங்கிறது இங்கே நடந்துருது. அதனால் இதுக்கு பேர் ப்ரோட்டான்ட்ரி. இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டோகைனி. கைனி அப்படிங்கிறது கைனோஷியம், ப்ரோட்டோனா இயர்லியர், முன்னாலேயே கைனோஷியம் மெச்சூர்ட் ஆகிறது. த ஸ்டிக்மாஸ் மெச்சூர் இயர்லியர் தென் த ஸ்டாமன்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ இங்கே ஸ்டாமனுக்கு முன்னாலேயே ஃபஸ்ட் எது மெச்சூர்ட் ஆயிடுது, ஸ்டிக்மா மெச்சூர்ட் ஆயிடுது, ஃபீமேல் பார்ட்டு. எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோப்ளேரியா நொடோசா, அரிஸ்டலோக்கியா பிராக்டியேட்டா. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டோகைனிக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டான்ட்ரி, கிளிரோடென்ட்ரான் பிளான்ட்ஸு. இப்போ இந்த கிளிரோடென்ட்ரானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாமன்ஸ் ஃபஸ்ட்டு மேலே இருக்குது, ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஸ்டிக்மா, ஃபீமேல் பார்ட்டு. ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு என்ன ஆகிட்டாங்க ப்ரோட்டான்ட்ரியில், ஃபஸ்ட்டு இவங்க ஆண்ட்ரோஷியம் வந்து ஸ்டாமன்ஸ் வந்து மெச்சூர்ட் ஆகிட்டாங்க, ரைட்டா. அடுத்து இது ரெண்டாவது கண்டிஷன் ப்ரோட்டோகைனி, ஸ்க்ரோப்லேரியா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்மா மெச்சூர்ட் ஆகிடுச்சு, ஆனால் ஆன்சர் என்ன ஆகல, லேட்டாக மெச்சூர்ட் ஆகுது. அப்போ அப்படிங்கிறனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டோகைனி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் ஹெர்கோகேமி. இன் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் த எசென்ஷியல் ஆர்கன்ஸ் த ஸ்டாமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மாஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் சச் எ வே தட் செல்ஃப் பாலினேஷன் பிகம்ஸ் இம்பாசிபிள். இப்போ இந்த டைப் ஹெர்கோகேமியில் வந்து பார்த்தோன்னா மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் சான்ஸே இல்லை, ஒன்று சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய பொசிஷன் இருக்கும், ரைட்டா. எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா க்ளோரியோசா சூப்பர்பா, நம்ம செங்காந்தல் மலர்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டு ஃப்ளவர் இதுதான் க்ளோரியோசா சூப்பர்பா. ஸோ இந்த ஸ்டைல் இஸ் ரெஃப்ளெக்ஸ்டு அவே ஃப்ரம் த ஸ்டாமன்ஸ் அண்ட் இன் ஹைபிஸ்கஸ் த ஸ்டிக்மாஸ் ப்ரொஜெக்ட் ஃபேர் அபவ் த ஸ்டாமன்ஸ். ஸோ இப்போ இந்த பிளான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நல்லா பாருங்கள், ஸ்டாமன்ஸ் அப்படிங்கிறது கீழ் நோக்கி மடங்கி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும். ஆனால் ஸ்டிக்மா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாமன் விட்டு வெளியில் போயிருக்கும். அப்போ இதில் வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்குமா, டெஃபினட்டாக நடக்காது. ஏன்னா இது எல்லாமே வெடிச்சு என்ன ஆகும், வெளியில் தான் ஸ்டாமன்ஸ் போகும், போலன் கிரைன்ஸ் போகும், ஸ்டிக்மாவுக்கு போகவே போகாது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செம்பருத்தி பூவில் ஸ்டாமன்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ஸ்டிக்மாஸ் ப்ரொஜெக்ட் ஃபேர் அவே அபவ் த ஸ்டாமன்ஸ். செம்பருத்தி பூவில் மேலே அந்த கொத்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, ஸ்டாமன் பார்ட்டு, ஆண்ட்ரோஷியம் பார்ட்டு, அவங்க வந்து கீழேயும் மேல் நுனி பக்கத்தில் யார் இருக்கா, ஸ்டிக்மாவும் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்காது, கீழே இது பர்ஸ்ட் ஆகும்போது போலன் கிரைன்ஸ்லாம் கீழே தான் விழும், மேல் நோக்கி போகாது. ஸோ அப்போ அதனால் செம்பருத்தி பூலையும் என்ன நடக்காது, செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. அதை தான் ஹெர்கோகேமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஹெட்டிரோ ஸ்டைலி. ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட்டு, ஸ்டைலி அப்படின்னா ஸ்டைல். எது ஸ்டைல்னா எது, பிஸ்டில் இருக்கு இல்லையா, கைனோஷியத்தினுடைய அந்த ஸ்டைல் போர்ஷன், ரைட்டா. ஸோ அப்போ சம் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் 2 or 3 different forms of flowers that are different in their length of stamens and style. இப்போ இந்த சில செடிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2-3 விதமாக ஃப்ளவர்ஸ் உருவாகும். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஸ்டாமன்ஸில் ஒரு லென்த்தாகவும் ஸ்டைல் ஒரு லென்த்தாகவும் இருப்பாங்க. எதுக்கு, செல்ஃப் பாலினேஷன் நடக்காத மாதிரி இல்லையா. ஸோ பாலினேஷன் வில் டேக் பிளேஸ் ஒன்லி between the organs of the same length. இப்போ 2-3 வகையான பூ இருக்கும், அதில் ஸ்டாமன்ஸும் ஓவியூல் பிஸ்டில் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் ஒரே லென்த்தில் இருக்கக்கூடிய பூக்களில் தான் பாலினேஷன் நடக்கும், மற்றதில் பாலினேஷன் நடக்காது. அதில் ரெண்டாவது டைப்பு டைஸ்டைலி, 2 விதமாக இருக்கிறது. த பிளான்ட் ப்ரொடியூசஸ் 2 forms of flowers, பின் ஆர் லாங் ஸ்டைல்.
லாங் ஸ்டிக்மேட்டிக் பேப்பிலே, ஷார்ட் ஸ்டேமன்ஸ் அண்டு ஸ்மால் போலன் கிரைன்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, பின் ஆர் லாங் ஸ்டைல். பின் மாதிரி லாங் ஸ்டைல் இருக்கக்கூடியது, லாங் ஸ்டிக்மேட்டிக் பேப்பிலே இருக்கிறது, ஷார்ட் ஸ்டேமன்ஸு அண்டு ஸ்மால் போலன் கிரைன்ஸ். இது ஒரு டைப்பு. அடுத்து ரெண்டாவது டைப்பு த்ரம் ஐடு ஷார்ட் ஸ்டைலு, ஸ்மால் ஸ்டிக்மேட்டிக் பேப்பிலே, லாங் ஸ்டேமன்ஸ் அண்டு லார்ஜ் போலன் கிரைன்ஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது டைப். ஃபஸ்ட்டு டைப்பில் லாங் ஸ்டைல் இருந்துச்சு, ஷார்ட்டு போலன் கிரைன்ஸ் இருந்துச்சு. ரெண்டாவது டைப்பில் ஷார்ட் ஸ்டைல் இருக்குது, லாங் போலன் கிரைன்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டு பேர்த்தில் யார் யாருக்கு நடக்கும், லாங் ஸ்டைலு, லாங் போலன் கிரைனு, இது ரெண்டுக்கும் தான் பாலினேஷன் நடக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஸ்டைலு, ஷார்ட் போலன் கிரைன், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் பாலினேஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் பிரிமுலா. த ஸ்டிக்மா ஆஃப் த்ரம்-ஐட் ஃப்ளவர்ஸ் அண்ட் த ஆந்தர் ஆஃப் த பின் லை இன் சேம் லெவல் டு பிரிங் அவுட் பாலினேஷன். ஸோ அப்போ ஒரே லெவலில் இருக்கக்கூடிய ஆந்தர் அதுவும் பிஸ்டிலும் தான் பாலினேஷன் நடக்கும். Similarly, the anther of thrum-eyed and stigma of pin ones is found in same height. This helps in effective pollination. ஸோ இதுதான் அந்த ரெண்டு வகையான பூ, பிரிமுலா அப்படிங்கிற பிளான்ட்டு. ஸோ இது டைஸ்டைலி. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ஏழு இருக்கிற லாங் ஸ்டைல் இருக்குது, அது வந்து ஃபீமேல் பார்ட்டு ஸ்டைல், லாங் ஸ்டைல். அதே மாதிரி பார்த்தோன்னா இதில் ஷார்ட் ஸ்டைல் இருக்குது. மேலே அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள், இதில் லாங் ஸ்டைலில் ஷார்ட் ஸ்டேமனும், ஷார்ட் ஸ்டைலில் லாங் ஸ்டேமன் இருக்காங்க. இப்போ இந்த ஷார்ட் ஸ்டைல் அண்டு ஷார்ட் ஸ்டேமன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பாலினேஷன் இருக்கும். அதே மாதிரி லாங் ஸ்டைலு, லாங் ஸ்டேமன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் பாலினேஷன் நடக்கும். இந்த கண்டிஷனை தான் டைஸ்டைலி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா ட்ரைஸ்டைலி. இப்போ அங்கே ரெண்டு விதமாக இருந்துச்சு இல்லையா, இங்கே மூணு விதமாக இருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஒன்று வந்து லாங்கு, இன்னொன்று நார்மலு, இன்னொன்று ஷார்ட்டு. ஸோ அப்போ மூணு விதமான ஸ்டைல் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மூணு விதமான ஆண்ட்ரோஷியம் பார்ட்டு, போலன் கிரைன்ஸும் இருக்குது, ஸ்டேமன் பார்ட்ஸும் இருக்குது. அப்போ இவங்களுக்குள்ளார தான் என்ன நடக்கும், பாலினேஷன்ஸ் நடக்கும் ட்ரைஸ்டைலி லைத்ரம் பிளான்ட்டில். அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஸ்டைலி. The plant produces 3 kinds of flowers with respect to the length of the style and the stamens. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா டைஸ்டைலி மாதிரியே இது வந்து ட்ரைஸ்டைலி. டைஸ்டைலியில் ரெண்டு விதமான ஸ்டாமன், ரெண்டு விதமான ஸ்டைல் இருந்துச்சு இல்லையா. ட்ரையில் என்ன இருக்கும், மூணு விதமான ஸ்டாமன், மூணு விதமான ஸ்டைல் இருக்கும், ரைட்டா. Here the pollen from flowers of one type can pollinate only the other two types but not their own type. Example லைத்ரம் ஸ்பீசிஸ், ரைட்டா. அடுத்ததாக செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னா ஒரே பூவில் இருக்கக்கூடிய போலன் கிரைனு அந்த பூவில் இருக்கக்கூடிய பிஸ்டிலுக்கு போணுச்சு அப்படின்னா முளைக்காது. அதை தான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அல்லது செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். முளைப்பு திறனற்ற போலன் கிரைன்ஸ் இருக்கிறது. In some plants, when the pollen grain of a flower reaches the stigma of the same, it is unable to germinate or prevented to germinate on its own stigma. Example, Abutilon indicum passiflora. It is a genetic mechanism அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெனட்டிக் மெக்கானிசம்னா அந்த பிஸ்டிலில் வந்து பார்த்தோன்னா போலன் கிரைனை ரிசீவ் பண்ணி ஜெர்மினேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் செக்ரீஷன்ஸ்லாம் இருக்கும், ரைட்டா, அந்த பிளாட்ஃபார்மில், ஸ்டைல் பிளாட்ஃபார்மில். அப்போ அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலன் கிரைன் அந்த பிஸ்டிலுக்கு வரும்போது போலன் கிரைன் என்ன ஆகணும், ஜெர்மினேட் ஆகணும், போலன் டியூப்பை ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அந்த செடியில் அந்த பூவில் இருந்த போலன் கிரைன் அதே பூவில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு போணுச்சுன்னா அது போலன் டியூப்பை ஜெர்மினேட் பண்ணாது. ஸோ அப்போ ஜெர்மினேட் ஆகாததுனால அந்த பூ மலட்டு பூவாக தான் இருக்கும், அதாவது செல்ஃப் ஸ்டெரிலிட்டியாக தான் இருக்கும் அல்லது செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி ஃப்ளவராக தான் இருக்கும், ரைட்டா. அடுத்ததாக ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். இப்போ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யார் வந்து பாலினேஷன் பண்ணுறதுக்கு ஏஜெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க தான் யார், ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா.